அனைவருக்கும் வணக்கம். இது சிவகாசி அகரம் ஜோதிடம் செந்தில் பட்டர் மற்றும் நெக்ஸ்ட்ஜென் அஸ்ட்ரோ மிக சிறப்பான முறையிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து படங்களையும் மிக சிறப்பாக யூடியூப் சேனலில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமை அடைகிறேன். மிக சிறப்பான முறையிலே கடந்த ஆன்மீக படங்கள், அதாவது சனிப்பயிற்சி படங்கள் எல்லாம் மிகவும் சொல்லியிருந்தோம். மக்கள் எல்லாரும் அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்லா பார்த்துருக்கிய, அது பற்றி நிறைய விவரங்களையும் என்கிட்ட கேட்டாங்க. எல்லாத்துக்கும் தெளிவான விவரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வருகின்ற ஆங்கில புத்தாண்டு படங்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 எண்ணியபடி அனைவருக்கும் மிக சிறப்பான முறையிலே நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அனைவருக்கும் அமைய இருக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 2 + 0 + 2 + 4 8ஆம் நம்பர். இந்த 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஆயுள் ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டம். ஆயுள்காரகன் சனி பகவான். சனி பகவானுக்கு உரியமான கட்டமாக விளக்கக்கூடியது இந்த 8வது கட்டம். இப்போ முதல்ல நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டு எப்போ பிறக்குது என்னங்கிறத பார்க்குறோம். நிகழும் மங்களகரமான சுஸ்தி ஸ்ரீ சோபக்கிருத வருடம் தட்சிணாயினம் ஹேமந்த் ரதோ மார்கழி மாதம் 15ஆம் தேதி பின்னிரவு 16ஆம் தேதி முன்னிரவு, ஜனவரி 1ஆம் தேதி 2024 திங்கட்கிழமையும், கிருஷ்ணபட்ச பஞ்சமி திதியும் மக நட்சத்திரமும், பிரீத்தி நாமயோகமும் கௌளவ கரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு கன்னியா லக்னத்தில், நவாம்ச லக்னமாக ரிஷப லக்னம் மற்றும் மகோர திரியோலமும் கொண்டு இந்த 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. மக நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த பிறக்கும் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுள்குடனும் ஆரோக்கியத்துடன் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வரவும் மற்றும் குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு புத்திர பாக்கிய சந்தானங்கள் கண்டிப்பாக பெருகும். வீடு மனை வாகனம் அமையவும் ஆண்டின் தொடக்க நாளில் இறை வழிபாட்டினால் கண்டிப்பாக அந்த முயற்சியை நீங்கள் அடையலாம். இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் உகந்தமான மக நட்சத்திரத்திலே பிறக்கிறது. எனவே மக்கள் அனைவருக்கும் பொன்னும் பொருளும் யோகமும் பெருகும். கன்னியர்களுடைய கவலைகள் கண்டிப்பாக நீங்கும். ஆண்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும், எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும், தரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணையும் மக நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரும் வணங்கி வர இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கலாம். புத்தாண்டின் கிரகணங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய நவகிரகத்தின் சாரபலத்தின் அடிப்படையில் அதிகமான சந்தோஷங்களை அள்ளித்தர கிரக அமைப்பில் இருப்பது நன்மையே. லக்னமானது கன்னி தைரியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், ரண ருண ரோகம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலே சனி, சப்தமம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே ராகு, அஷ்டமம் ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான், விரயஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் உலா வருகிறது. சனியுடைய ஆதிக்கம் பெற்ற எண் 2024. இந்த வருடத்தின் கூட்டு எண் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர் ராகுவும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பெற்று இருப்பதால் இந்த ஆண்டிலே அனைவரும் துர்க்கையம்மனுக்கும் வராகியம்மனுக்கும் சிறந்த வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக திருமணம் ஆகாதவர்கள் செவ்வாய்க்கிழமை ராகு வேளையிலும், திருமணமான சுமங்கலி பெண்கள் வெள்ளிக்கிழமை ராகு வேளையிலும், திருமணமாகி கணவன் மனைவி கருத்து வேறுபாடில் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு வேளையிலும் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை விழாதீபம் பெற்று வழிபட்டால் கண்டிப்பான முறையிலே திருமணம்
தீர்க்க சுமங்கலி பாக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். அதே நேரத்திலே கடன்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, வீடு மனை நிலப்பிரச்சனை உள்ளவர்கள் வளர்பிறை தேய்பிறை பஞ்சமியிலே வராகி அம்மனுக்கு நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபட கண்டிப்பான முறையிலே அவங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு பெறுவார்கள். தொழில் அதிபதி புதனும் பஞ்சவரண ருணாதிபதி சனியும் கேந்திரம் பெற்றிருக்கிறார்கள். குடும்பாதிபதி பாக்யாதிபதி சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். தொழில் காரணம் ஆயுள் காரணமாக விளங்கக்கூடிய சனி ரணருண ரோகத்தில் ஸ்தானத்தில் தைரிய அஷ்டமாதி சாரம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த ஆண்டு துர்க்கை மணியும் வராகை மணியும் வழிபட்டு அவரவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுமாறு கற்றுக்கொடுக்கிறார்கள். பொது பலன்கள் இப்பொழுது கூறுகிறோம். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்ல முறையிலே தொழில் வளர்ச்சி அடைய இருக்கிறது. பங்குச்சந்தைகள், ஷேர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த பங்குச்சந்தைகள் நல்ல வளர்ச்சி காணும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் மெல்ல மெல்ல சரியாகும். இந்த ஆண்டு மே மாதம் 2024 குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நமது இந்திய நாட்டின் பொருளாதாரம் உயரும். ரியல் எஸ்டேட் துறைகள் கண்டிப்பான முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த ஆண்டு பொதுவாக குழந்தை பிறப்பு அதிகமாக இருக்கிறது. நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோவில்களில் எல்லாம் புனரைப்பு நடைபெற்று பல கோவில்களெல்லாம் நிறைய கோவில்கள் கும்பாபிஷேகம் நடைபெற உகந்த ஆண்டாக இந்த 2024 அமைய இருக்கிறது. அரசாங்கத்திற்குள்ள பிரச்சனை எல்லாம் சரியாக இருக்கிறது. கன்னியர்களுக்கு தகுந்த வளமாகவும் அவர்களுக்கு திருமணமாக வேண்டிய காலகட்டாயங்கள்லாம் வந்து சேர இருக்கிறது. குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, ஆசிரியத்துறை போன்ற கணிதம், ரசாயனம் போன்ற துறை மற்றும் ஆன்மீகம், ஜோதிடம், வழக்கறிஞர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு ஏற்பட இருக்கிறது. வண்ணத்திரை, சின்னத்திரை என்று சொல்லக்கூடிய சினிமா மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள், அதில் நடிப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம். பொதுவாக இந்த ஆண்டு மக்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, தங்குமிடத்திலே எந்த ஒரு குறையில்லாமல் இருக்கும். ஜவுளி உற்பத்தியாளர்களுடைய அவருடைய உற்பத்தி பெருகக்கூடிய வாய்ப்புகள், மக்களுக்கு பொருளாதாரத்துறை உயரும். நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய் கொஞ்சம் விலை உயர வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 1.25 வருடமாக உயராத அந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலையெல்லாம் கொஞ்சம் உயர வாய்ப்பு இருக்கிறது. தங்கம், வெள்ளி விலை உயரும். சேமிப்பவர்கள் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். நிறைய சிவாலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. இந்த ஆண்டு சராசரியை விட வெப்பங்களும் அதிகமாக இருக்கிறது. காடுகளிலே நெருப்பு பற்றி எறியக்கூடிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மற்றும் பொதுவாக அனைவருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுபோக முக்கியமான அந்த திருவிழாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய திருவிழாக்களை பற்றியும் கொஞ்சம் காண்போம். முக்கியமாக வருகின்ற ஜனவரி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை. தை மாதம் 1ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி தை பொங்கல் முக்கியமான பண்டிகையாக கருதப்படுகிறது. மாசி மாதம் குலதெய்வ வழிபாடு நடக்கூடிய மகா சிவராத்திரியானது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மகா சிவராத்திரியானது நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மிக முக்கியமான விழாக்களிலே பங்குனி மாதம் 12ஆம் தேதி பங்குனி உத்திரமும், பங்குனி மாதம் 29ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகையும், சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. இந்த ஆண்டு மிக முக்கியமான நன்னாளிலே ஆடி அமாவாசையானது ஆடி 19ஆம் தேதி வரை இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஆவணி அவிட்டம் பூனல் போடக்கூடிய தேதி ஆவணி 3ஆம் தேதியும், ஆவணி மாதம் 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகையும் வர இருக்கிறது. முக்கியமாக சரஸ்வதி பூஜை இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் 25ஆம் தேதியும், விஜயதசமி புரட்டாசி 26ஆம் தேதியும் வர இருக்கிறது. அதே நேரத்திலே
இந்த ஆண்டு ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி பண்டிகை வர இருக்கிறது. ஐப்பசி 16ஆம் தேதி கந்தசஷ்டி, ஐப்பசி 21ஆம் தேதி சூரசம்ஹாரம். கடந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திலே கந்தசஷ்டி வந்தது. இந்த வருடம் ஐப்பசியிலே கந்தசஷ்டி வருகிறது. அதே நேரத்திலே திருக்கார்த்திகையானது கார்த்திகை மாதம் கடைசியாக 28ஆம் தேதி திருக்கார்த்திகை வருகிறது. மார்கழி மாதம் 10ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையும் மார்கழி 15ஆம் தேதி அனுமன் ஜெயந்தியும் இந்த 2024ஆம் ஆண்டு முக்கியமான பண்டிகைகள். இதில் வருகின்ற மே 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதன் பலன்களை அடுத்த காணொலியில் காண்போம். இப்பொழுது ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது தெரிந்து வரலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஏற்கனவே சனி பெயர்ச்சியிலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடமாக கண்டகச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 7ஆம் இடத்தில் சனி பார்வை உள்ளவர்கள் கொஞ்சம் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும், தங்களுடைய கணவன் மனைவி வீண் வாதங்கள் பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருந்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நினைத்த காரியத்தை கண்டிப்பாக வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். கடினமாக உழைக்கும் மன உறுதி கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வரும் ஆண்டு எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று அந்த பழமொழியை ஏற்று நடத்தக்கூடிய அந்த சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதும் உறுதியுடன் செயல்படுவாக இருக்கும். உங்களுடைய பயணங்களால் அலைச்சல் அதிகமான வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய பெயர் மேம்படும். ஆன்மீக காரியங்களை மன நிறைவுடன் நடத்துவீர்கள். துன்பங்கள் விலகி போகும். சில சமயங்களில் கடுமையான சொற்கள் வெளிப்படலாம். இதனால் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை விட்டு விலகிச் சென்ற நேரிடும். எனவே கவனமாக உங்களுடைய நட்பு தொடர வேண்டும் என்றால் அவர்களிடம் பேசும் பொழுது வாதம் இல்லாமல் உங்களுடைய சொற்களையும் கவனமாக விட வேண்டும். குலதெய்வம் உங்களை அரண் போல் காக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்தது. சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமண வாய்ப்பு அமைய இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளால் இழந்த பெயரை மீண்டும் பெருமைப்படக்கூடிய ஒரு செயல்களெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய உடல்நலத்தில் முன்னேற்றம் காணப்படும். நீண்ட ஆயுள் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும். சிலருக்கு வெளிநாடுகள் செல்ல வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அரசு மற்றும் தனியார் துறைகளில் உத்தியோகம் வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டில் சிம்மராசிக்காரர்களுக்கு தங்களுடைய பணியிலே திறம்பட செயலாற்றி கொடுக்கப்பட்ட உங்களுடைய செயல்பாடினை விரைந்து முடிக்க முயற்சி செய்வீர்கள். அடிக்கடி வெளிநாடு பிரயாணம் செய்யும் நிலை உருவாகும். பள்ளி கல்லூரி போன்ற கல்வி ஸ்தாபனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு உயர்ந்த நிலை ஏற்படும். சக அதிகாரிகளுடன் சுமூக நிலை காணப்படும். கல்வி பயவர்களுக்கு நல்ல உயரில் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களுக்கு எதிராக தொடக்கப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. மூலதனம் விட்ட முதலாளிகளுக்கு தங்களுடைய உணவு தானியங்கள் தாவர எண்ணெய்கள் உற்பத்தி செய்பவர்கள் உற்பத்தி பெருகும். ஏற்றுமதி வாய்ப்புகள் உங்களிடமே வந்து குவியும். சிலர் மருத்துவமனை நடத்தக்கூடிய டாக்டர் தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். பெரிய பெரிய வியாதிகள் சம்பந்தப்பட்ட வியாதிகளிலே நல்ல முறையில் மருத்துவம் செய்து அதில் வெற்றி காண்பீர்கள். கடினமான உழைப்பு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். கடன் வழக்குகள் பைசலாகும். லாபத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகின்றன. உங்களுடைய பங்குதாரர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். வியாபார நிமித்தமாக வெளிநாடு செல்வோருக்கு எந்த தடங்களும் இல்லை. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பாக கம்ப்யூட்டர் தொழில்நுட்ப கல்வி, தொலைத்தொடர்பு, வாணிகம், விஞ்ஞானம், நுணுக்கமான கல்வி பயிலும் மாணவர்கள் நல்ல முறையிலே தங்களுடைய அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மற்றும் சக மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆகியோரின் ஆதரவுகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். வாகனம் சார்ந்த படிப்பு, மின்சாரம், மிகப்பெரிய அளவிலே கட்டுமானம் சார்ந்த கல்வி, சிவில் போன்றவற்றிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ரசாயனம், மருத்துவம் போன்ற கல்வி கற்பவர்களுக்கு தங்களுக்கு உயர்கல்வியிலே நல்ல மதிப்பெண்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய MBBS மற்றும் இன்ஜினியர் படிக்கக்கூடிய வெளிநாடுகள் சென்று படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல முறையில் தங்களுடைய படிப்பை தொடரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. குடும்பத்திலே உள்ள பெண்களுக்கும் வேலையிலே உள்ள பெண்களுக்கும் நெருங்கிய சொந்தங்கள் மூலம் கொஞ்சம் இன்னல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு தங்களுடைய சொந்தங்களினாலும் சக ஊழியர்களினாலும் கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகமாக ஏற்பட இருக்கிறது.
உங்களுடைய புத்தி சாதுரியம் அதிகம். சுபகாரியங்களை முன்னின்று நடத்தும் வாய்ப்புகள் சிம்மராசி பெண்களுக்கு உண்டு. உங்களுடைய நிர்வாகம் மூலம் உங்களுக்கு நிறைய பாராட்டுக்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. சமூகம் சார்ந்த பொறுப்புகள் கிடைக்கும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்திருந்த சிம்மராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு புத்திர சந்தானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சந்தான கோபால கிருஷ்ணரை வழிபட்டு கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டு சிம்மராசி பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் திரைப்படத்துறை, வெள்ளித்திரை, சின்னத்திரையில் உள்ளவர்களுக்கு கலைஞர்களுக்கு தங்களுடைய முழு திறனை வெளிப்படுத்தி தங்களுடைய தொழிலிலே முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. புதிய படங்கள், ஒப்பந்தங்கள் மற்றும் வெள்ளித்திரையிலே நாடகங்கள் நடிப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியலிலே ஈடுபடக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எண்ணிய செயல்களெல்லாம் செய்வதில் சிரமங்கள் இருந்தாலும் சிரமேற்கொண்டு செய்து நீங்கள் தங்களுடைய அரசியல் ஆசாரியிடம் உரிய பாராட்டுக்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதுவரை சிம்மராசிங்களுக்கு வந்த தடையெல்லாம் நீங்கி எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைவதாக இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.